ஏம்மா, அண்ணனுக்கு மலரை பைக்கில் வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு ஆசை. அப்படித்தானே, அதை லைசன்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தையே சாயங்காலம். கூட்டிட்டு போ. எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு யோசனையாக இருக்கு அவனுக்கு. அடே, அந்த பிள்ளை சினிமா தேட்டர் பக்கம் போனதே கிடையாது. ஏன் வீட்டை விட்டு வெளியில் அதிகமாக போனதே கிடையாது. நம்ம எல்லாரும் மொத்தமாக டூருன்னு போனாதான் வெளியே போய் பழக்கம் அவளுக்கு. நீ அவளை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா கூட்டிகிட்டு போடா. உன் இஷ்டத்துக்கு எங்கேனாலும் கூட்டிகிட்டு போ. உன் பொண்டாட்டி யார் கேப்பா? நீ இந்த மாதிரி 4 இடத்துக்கு அவளை பைக்கில் கூட்டிகிட்டு போனேன்னு வச்சுக்கோ, அவளுக்கு ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் உன் பின்னாடியே தான் சுற்றுவா. ஏம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா அவகிட்ட. அதெல்லாம் என் மருமக சமத்து பிள்ளை. அரவிந்தம் கூட வெளியே போயிட்டு வான்னா சரிங்கத்தேன்னு சொல்லி மறுபேச்சு பேசாமல் கிளம்பிடுவா. நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாத. சரிம்மா. புதுசாக கல்யாணமான பிள்ளைங்க அங்கே இங்கேயும் போயிட்டு வந்தா தானே உங்களுக்கும் ஒரு அது என்ன சொல்லுவீங்க? அட்டாச்மெண்ட். வரும் வரும், எல்லாம் வரும். சரி, இப்போ தூங்குங்க. நாளை கழிச்சு போகலாம். லீவு தானே, நாளை கழிச்சு போகலாம். சரிங்கம்மா. தூங்குங்க தூங்குங்க, நான் போய் மலர் கூட தூங்குறேன்.